வெல்கம் டு பிரஜுமா 2.1 சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னியும் நெய் எப்படி உருக்குறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். மாற்றின வெண்ணெயை அப்பப்போ நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. வெண்ணெய் முழுசாக உருகிற வரைக்குமே இந்த நுரை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நாம் அப்பப்போ அதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னிக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்குவோம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே அதில் உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூடவே ஒரு கையளவு வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே அது கூட மிளகா வத்தல் நம்ம காரத்துக்கேற்ப நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துக்குவீங்களோ அதுக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் நல்லா வதங்கணும். இப்போ இது இன்னும் ப்ரௌன் ஆகலை, லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம மிளகாத்தூள் சேர்த்து கிண்டிக்கணும். பக்கத்துலேயே நெய்யும் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற நெய்யையும் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டேன். நெய் நல்லா ரெடியாகி முடிகிற நேரத்தில் நாம் முருங்கைக்கீரையை கொஞ்சம் உள்ள உருவி போட்டு ஆஃப் பண்ணிக்கணும் அடுப்பை. அப்போ அது நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்லதும் கூட. இப்போ கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக நெய் வரும்போதே நம்ம அந்த முருங்கைக்கீரையை உருவி அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வதக்கிக்கிட்டு இருக்க சட்னிக்கு வதக்கிட்டு இருக்கேன்ல, அது கூட கொஞ்சம் புளியும் ஒரு கையளவு நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வெண்ணெய் கொஞ்சம் நல்லா தெளிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா, உருகி. இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன பிறகு நாம் பறித்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை உருவி அது கூட நம்ம சேர்த்துக்கணுங்க. சேர்த்து லைட்டாக கிண்டி கொடுத்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான், இது முடிஞ்சுது. அடுப்பை அணைச்சிருங்க. அதே அந்த சூட்லேயே முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பி ஆயிரும். நெய் ரெடி பார்த்தீங்களா? இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னிக்கு சோள தோசை தாங்க இன்றைக்கி. சோள தோசைக்கு வேர்க்கடலை சட்னி வச்சு இன்றைக்கி காலையில் டிஃபன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், நெய் நல்லா ரெடி ஆயிடுச்சு.
வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சோள தோசைக்கு வேர்க்கடலை சட்னி இன்றைக்கி ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுங்க. சரி, நம்ம வீட்டில் இன்றைக்கி கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம். காலையில் டிஃபன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வேர்க்கடலை சட்னி தோசைக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா?